மாதிரி இந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு முன்னறிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அம்மார்லியானோ இந்த துல்லுஷர் அப்படிங்கிற இந்த போருக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இந்த பத்ருக்கு முன்னாடியே நடக்கிற சம்பவம் இது. அப்போ என்ன ஆகுது, போகிறாங்க, அந்த கூட்டம் தப்பிச்சு போயிடுது. போகும்போது ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல கேம்ப் போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குலத்தினர் இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டு வர்றாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மார்லியானோ அவர்களும் அலிலியானோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. இது பாருங்க, இந்த ரெண்டு செட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் இவங்க பிரியவே இல்லை. மவுத்து வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருக்காங்க, அலிலியானும் அம்மார்லியானும். அம்மார்லியானும் சாதாரண ஆள் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஒரு டிசிஷன் எடுத்துட்டான் அப்படின்னா அதுதான் கரெக்டு. அம்மார் வந்து ஷைத்தானுடைய முடிவை தேர்ந்தெடுக்க மாட்டான். அம்மார் ஒன்று தவறான முடிவை அம்மார் என்னைக்கும் எடுக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. தவறான டிசிஷன் அவங்க எடுக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அதனால் சத்தியத்துக்கு அளவுகோல் என்ன அப்படின்னா, அம்மார் என்ன சொல்கிறாரோ, அம்மார் வந்து ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டாருன்னா அவர் சத்தியத்துக்கு அளவுகோல். அம்மார் யாரும் தெரியுமில்ல, அவங்களுடைய அம்மா அப்பா வந்து ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு ஆள் அவர். அந்த காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர், ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய சஹாபி. இவரும் அலிலியானும் எப்பயுமே சேர்ந்து தான் இருப்பாங்களாட்டு இருக்குது. இந்த சம்பவத்தில் பார்த்தா இப்பயே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் தோட்டத்தில் போய் ஒரு மண்ணில் போய் படுத்துக்கிறாங்க. படுக்கும்போது அந்த இடத்துல போய் ரசூலுல்லாஹ் காலை தட்டி எழுப்புறாங்க. அதே பட்டம் இங்கேயும் சொல்கிறாங்க, அபு துராபு அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயும் வருது, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு கோச்சிட்டு போன அந்த இடத்துலையும் அபு துராபுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனே எழுப்பி விட்டு சொல்கிறாங்க, உனக்கு 2 துர்பாகியசாலியுடைய இதை நான் சொல்லட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா ரலியல்லாஹு பார்த்து சொல்லிட்டு, சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதர். அலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே யார் அப்படின்னா, ஒருத்தன் வந்து இந்த உஹைமிருங்கிறவன். இவன் யார் அப்படின்னா, சமுதாயம் இருந்ததில்லை, இந்த சாலி நபியுடைய சமுதாயம். அவங்களுடைய அந்த ஒட்டகத்தை வந்து ஒருத்தன் அறுத்தான் தெரியுமா, ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். அப்போ ஒரு சைத்தான் உள்ளே போய் கையில் அறுத்தான்ல அவன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருவன் யார் அப்படின்னா, ஒன்றை கொல்றவன், என்னுடைய சமுதாயத்திலே துர்பாகியசாலி அவன் தான் அப்படிங்கிறான். இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னறிப்பு. இதுக்கப்புறம் உனக்கு வந்து தாடியில் வந்து இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் வந்து அறிவிச்சாங்க பாருங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது அலிலியானு பின்னாடி வர்ற எந்த போர்லையும் சாக மாட்டாங்கங்கிறது. எந்த போர்லையும், பதிரில் இவங்களுக்கு சாவு கிடையாது, உஹதில் சாவு கிடையாதுங்கிற இந்த முன்னறிவிப்பு எல்லாமே இங்கேயே அடங்கி போச்சு இல்லை. அதாவது ஒருத்தன் இவரை கொல்லணும். அவன் யார் அப்படின்னா, அப்துல்லா இப்னு முல்ஜிம் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அவன் வந்து கொல்றான். யார், அலிலியானு. அவன் தான் இந்த சமுதாயத்திலேயே துர்பாகியசாலி இருக்கையிலே, அதாவது ரொம்ப அவனுக்கு ஒரு தண்டனை வந்து அவனுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முன்னறிப்பு வந்து செய்கிறாங்க.